குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார், கேதுவோடு சேர போகிறார். அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோடு சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். கும்ப ராசிக்கு உற்சாகம் தரும் உச்சம் பெற்ற குரு நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பார்த்தீங்கன்னா உற்சாகம் வரும். உச்சம் பெற்ற குரு பலன் தருவார். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஊரானுக்கு நான் புத்தி சொல்லின்னுக்கிறேன், தர்மத்தை நிலைநாட்ட போகிறேன், புரியுதுங்களா? நான் ஊரில் போய் பணம் தண்டி நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய, அந்த ஊர் பெருதினமே நமக்கு தேவையில்லை. ஊர் அப்படிங்கிறத விட்டுருங்க. உங்கள் வேலை என்னவோ, உங்கள் குடும்பம் என்னவோ அதை வண்டி பாருங்கள். நாக்கில் சனி, இந்த 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பாதிக்கும். கண்ணு, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும், கண் சம்பந்தமான பிரச்சனைகளும், கண் ரோகத்தினால உங்களுக்கு அது ஒரு இன்ஜூர்டோ அதில் ஒரு சின்ன ஆப்ரேஷனோ வர வேண்டியதாக இருக்கும். உறவுகள் சரிப்பட்டு வராது. நட்பு வட்டம், துரோகம் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு எதிரி எங்கன்னா வாயில தான். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், இருக்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது. எனக்கு இதை விட்டு நான் வேறு வேலைக்கு எங்கன்னா போட்டுமா சார்னா வேண்டாம். ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அங்கே போய் ஒரு 3 மாதம் பொறுத்து திருப்பி உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். போதும் சார், சாரி சார், கோச்சிக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், எங்கள் மேல் அதிகாரி இப்போ ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, சாரி சார் அப்படின்னு உங்களை நடுத்தரில் விட்டு போயிடுவான். வியாபாரத்தில் நான் ஏதோ ஒரு 2 ரூபா கிடைக்கணுமே சார், இது பேங்க்கில் இஎம்ஐ வாங்கி ஏதாவது கடன் வாங்கி பண்ணட்டுமா சார்னா வேண்டாம். வரவுக்கும் செலவுக்கும் அது எப்படி தான் கணக்கு பண்ணி அவன் போடுவான்னு தெரியாது. கரெக்டாக போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வருஷம் நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. வம்பு வழக்கு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷனு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறேன், சாட்சி கையெழுத்து போடுறேன், அவனுக்கு நியாயத்தை சொல்கிறேன், வேண்டாம். கவனமாக இருந்தால் உற்சாகமாக வாழலாம். உற்சாகமாக இருந்தால் உடல் உணர்வுகள் நல்லா இருக்கலாம். மொத்தத்தில் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல்தீபமும், காசி, கயா, ராமேஸ்வரம் போய் பித்ருக்களுக்கு தர்ப்பணமும், முன்னோர்களுக்கு அந்த கொடுக்குற அந்த பிண்டம், குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்யணும். அதான் ஏற்கனவே குலதெய்வத்தையும் கெடுத்துக்கிட்டீங்களே, எப்படியாவது போயிட்டு வாங்க. ஒரு முறை போயிட்டு வந்தீங்கனாலே நிம்மதி வரும். நிம்மதி தரும், உற்சாகத்தை அதிகப்படுத்தும் உச்சம் பெற்ற குரு. நான் சொன்னால் அந்த பலன் உங்களுக்கு கிட்டியே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். என் அன்பான கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் யாரை நிறைய பார்க்க போறீங்க அப்படின்னா, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி நீங்கள் சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லக்கூடிய பலரை இந்த மாதம் சரி சரின்னு தலையாட்டக்கூடிய பலரை பார்க்க போறீங்க. நிறைய பொம்மைகள் வாங்கணும் ஆர்வம், நிறைய பொம்மைகள் பார்ப்பீங்க. நிறைய விளையாட்டு பொம்மைகள் வாங்குவதில் சிறுவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். கேம்ஸ்ல யங்ஸ்டர்ஸ்க்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபடுவீங்க. ஜாலியா ஒரு ட்ரிப் போகுது, நண்பர்களோட ரொம்ப என்ஜாய் பண்றது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுப்பார். இந்த ஜூன் மாதம் கும்பராசிக்கு நல்ல மாதம். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். நல்ல ஒரு வருமானம் வருங்க. 2ல் சனி இருந்தாலே வருமானம். அதுலேயும் தனகாரகன் குரு உங்க 2ஆம் இடத்துக்கு அதிபதி, அவர் வேற இந்த சனியை பார்க்கிறாரு. வருமானத்துக்கு நீ பஞ்சம் இருக்காது. கடந்த சில ஆண்டுகளாக வருமானம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த சில மாசமா தான் லேசா வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதத்திலிருந்து நல்ல வருமானம் வர துவங்கும். அது நல்ல விஷயம். இளைய சகோதரன் உங்கள் இல்லத்திற்கு வருவார்.
கல்யாணம் ஆகி நீங்க வந்துட்டீங்க, புகுந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க. இளைய சகோதரன், உங்கள் சகோதர உறவு உங்களை பார்க்க வரும். சகோதரர் குடும்பத்தோட வருவார். அதே மாதிரி உறவினர்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ல நீங்க அட்டன் பண்ணுவீங்க. ஏன்னா செவ்வாய் அனுகூலமா இருக்கு, சகோதரர் அனுகூலமாக இருக்கிறார். பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. 19ஆம் தேதிக்கு பிறகு புதிய சொத்து ஒண்ணு வாங்க போறீங்க. அந்த யோகம் உங்களுக்கு கூடி வருது. அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புதனும் சூரியனும் இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதன் சூரியனுடைய சேர்க்கை பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல. இது என்ன கேட்டீங்கன்னா, படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகளை ரொம்ப சூப்பரா அமைச்சு கொடுக்கும். இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். நண்பர்கள் உறவுகள் பக்கபலமா இருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, அங்க ஒரு வரன் பார்ப்பீங்க. உங்க மகளுக்கு மனம் முடிக்கலாம், மகனுக்கு மனம் முடிக்கலாம். அது செய்திகள் வரும். வம்பு வழக்கு கோர்ட் கேஸ்ல இருந்து விடுபடுவதற்குரிய முயற்சிகள் கிடைக்கும். புதிய தொழில் துவங்கக்கூடிய ஆர்வம் பிறக்கும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்கிறது ஒரு அற்புதமான உண்மை. பினான்சியலா ரொம்ப செழிச்சிருக்க போறீங்க. கல்வியிலும் முன்னேற்றம் இருக்குங்கிறது நல்ல விஷயம். ஹெல்த்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கும்பராசிக்காரர்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது மிகுந்த நன்மையை தரும். எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். பிசினஸ் டெவலப் பண்ண முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. கும்பராசிக்காரங்க யாரை வழிபடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருத்தணி போய் முருகனை வழிபடுங்கள். முடிந்தால் காவடி எடுத்து முருகனை வழிபட்டு பாருங்க. ரொம்ப சந்தோஷம், நிம்மதியும் உங்க வாழ்க்கையில் பெருகும். கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 6ஆம் இடத்திற்கு மாறி உச்சகுருவாக மாறி இருக்கிறார். 6ல் உச்சகுரு வர்றார். ஐயோ ஐயா, கடனை கொடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் ஒரு கொடுப்பினை பாருங்க. இதுவரைக்கும் ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ராசிநாதனை பார்க்க போகிறார். உண்மையிலேயே கும்பராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க தான். 5ஆம் இடத்துல கொடுத்த அதிர்ஷ்டத்தை 6ஆம் இடத்துல கொடுக்க மாட்டார். ஆனாலும் பாருங்க, ஒன்று குரு ராசியை பார்க்கணும், இல்லைனா ராசிநாதனை பார்க்கணும். ராசியிலிருந்து பார்வையை விளக்கிய குரு பகவான் இப்போது ராசிநாதனை பார்க்க போகிறார். ஆகவே எந்த விதத்திலும் கஷ்டங்கள் கவலைகள் போன்ற எதுவுமே இல்லாத உண்மையிலேயே நல்லா இருக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லைங்க. ஜன்மச்சனியிலேயே கும்பராசிக்காரர்கள் எல்லாத்தையும் அப்படியே அனுபவிச்சிங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். படிப்படியாக முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு எதையாவது ஒன்று பண்ணித்தானே தருவார். ஆமாங்க, கடன் கொடுப்பாருங்க, கடனை வாங்க வைப்பாருங்க. ஐயோ, என்னங்க கடன் வாங்குறத போய் ஒரு சந்தோஷமாக சொல்கிறீங்க? ஆமாங்க, யாருமே கடன் வாங்காமலாம் இருக்க முடியாதுங்க. வீட்டு கடன் வரும், வாகன கடன் வரும், வளர்ச்சிக்கான கடன்கள் வரும். ஒரு தொழில் பண்ணுறதுக்கு கடன் வாங்குவீங்க. உடனே சம்பாரித்து அந்த கடனையும் அடைச்சி தொழிலும் நிலைக்கும். 1 லட்ச ரூபா கடன் வாங்கினேன், அதை ஒரே மாதத்தில் சம்பாரிச்சிட்டேன், 10 லட்ச ரூபா லாபம் வந்தது, கடனையும் அடைச்சிட்டேன், அதை விட மேலே நிம்மதியாக இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக கடன் மூலமாக தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி போன்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகி அதன் மூலமாக ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தையும் 2ல் இருக்கக்கூடிய ராசிநாதனையும் பார்க்கின்ற காரணத்தினால் தனலாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. வாக்குப்பலிதான் ஏற்படுங்க. இது வரைக்கும் கடன்காரனை பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நிலைமைகளெல்லாம் இப்போது கண்டிப்பாக மாறப்போகிறது. இன்றைக்கி வாயா காசு கொடுத்துறேன்னா முதல் நாள் நைட்டே பைசா எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். சரளமான பணப்புழக்கம் இருக்கக்கூடிய அமைப்புகள். குடும்பத்தில் கூட இது வரைக்கும் தலைகுனிஞ்சு போயிருந்த நிலைமையெல்லாம் அப்படியே மாறக்கூடிய அமைப்பு. நண்பர்கிட்ட பேச முடியாத நிலைமை, சோம்பேறின்னு வீட்டில் பேர் எடுத்த நிலைமை, இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு மாறப்போகிறது. தாய் தந்தை உறவுகள் சீராக போகின்றன. எதிரியும் நண்பனாகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அது ஒரு பெரிய மாற்றம். எதிரியே நண்பனாகக்கூடிய அளவிற்கு என்ன இருந்தாலும் போயிட்டு எப்போ பார்த்தாலும் ஏற்றுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது. அதுக்கு பதிலாக இவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டா கூட நல்லதுகள் நடக்கும் என்கின்ற அமைப்புகள் உண்டு. பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறை, மார்க்கெட்டிங் துறை போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள், உயர்வுகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வேலை மாற்றம் நடந்து வேலை போய் ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு கும்பராசிக்காரர்களுக்கு 90% நல்ல பலன்கள் தாங்க நடக்கும். ஜன்மச்சனி விலகிடுச்சு. 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இப்போது அருமையான அமைப்பில் இதை பார்க்க போகிறார். எதை பார்க்க போகிறார்? ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ஆகவே தொழில், வேலை மூலமாக, வியாபாரம் மூலமாக எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளக்கூடிய வருமானம் உள்ள நல்ல பயிற்சியாக அமைந்திருக்குதுங்க இந்த ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி.
கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்த அந்த குரு பகவான் இப்போது 6ஆம் இடத்திற்கு மாறி உச்சகுருவாக மாறி இருக்கிறார். 6ல் உச்சகுரு வர்றார். ஐயோ ஐயா கடனை கொடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் ஒரு கொடுப்பினை பாருங்க. இதுவரைக்கும் ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ராசிநாதனை பார்க்க போகிறார். உண்மையிலேயே கும்பராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க தான். 5ஆம் இடத்துல கொடுத்த அதிர்ஷ்டத்தை 6ஆம் இடத்துல கொடுக்க மாட்டார். ஆனாலும் பாருங்க, ஒன்று குரு ராசியை பார்க்கணும், இல்லைனா ராசிநாதனை பார்க்கணும். ராசியிலிருந்து பார்வையை விளக்கிய குரு பகவான் இப்போது ராசிநாதனை பார்க்க போகிறார். ஆகவே எந்த விதத்திலும் கஷ்டங்கள் கவலைகள் போன்ற எதுவுமே இல்லாத உண்மையிலேயே நல்லா இருக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லைங்க. ஜன்மச்சனியிலேயே கும்பராசிக்காரர்கள் எல்லாத்தையும் அப்படியே அனுபவிச்சிங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். படிப்படியாக முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு எதையாவது ஒன்று பண்ணித்தானே தருவார். ஆமாங்க, கடன் கொடுப்பாருங்க, கடனை வாங்க வைப்பாருங்க. ஐயோ என்னங்க கடன் வாங்குறத போய் ஒரு சந்தோஷமாக சொல்கிறீங்க? ஆமாங்க, யாருமே கடன் வாங்காமலாம் இருக்க முடியாதுங்க. வீட்டு கடன் வரும், வாகன கடன் வரும், வளர்ச்சிக்கான கடன்கள் வரும். ஒரு தொழில் பண்ணுறதுக்கு கடன் வாங்குவீங்க, உடனே சம்பாரித்து அந்த கடனையும் அடைச்சி தொழிலும் நிலைக்கும். 1 லட்ச ரூபா கடன் வாங்கினேன், அது ஒரே மாதத்தில் சம்பாரிச்சிட்டேன், 10 லட்ச ரூபா லாபம் வந்தது, கடனையும் அடைச்சிட்டேன், அதை விட மேலே நிம்மதியாக இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக கடன் மூலமாக தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி போன்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகி அதன் மூலமாக ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தையும் 2ல் இருக்கக்கூடிய ராசிநாதனையும் பார்க்கின்ற காரணத்தினால் தனலாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. வாக்குப்பலிதம் ஏற்படுங்க. இது வரைக்கும் கடன்காரனை பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது கண்டிப்பாக மாறப்போகிறது. இன்றைக்கி வாயா காசு கொடுத்துறேன்னா முதல் நாள் நைட்டே பைசா எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். சரளமான பணப்புழக்கம் இருக்கக்கூடிய அமைப்புகள். குடும்பத்தில் கூட இது வரைக்கும் தலகுனிஞ்சு போயிருந்த நிலைமையெல்லாம் அப்படியே மாறக்கூடிய அமைப்பு. நண்பர்கிட்ட பேச முடியாத நிலைமை, சோம்பேறின்னு வீட்டில் பேர் எடுத்த நிலைமை, இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு மாறப்போகிறது. தாய் தந்தை உறவுகள் சீராக போகின்றன. எதிரியும் நண்பனாகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அது ஒரு பெரிய மாற்றம். எதிரியே நண்பனாகக்கூடிய அளவிற்கு என்ன இருந்தாலும் போயிட்டு எப்போ பார்த்தாலும் ஏற்றுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது. அதுக்கு பதிலாக இவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டா கூட நல்லதுகள் நடக்கும் என்கின்ற அமைப்புகள் உண்டு. பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரியர் பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறை, மார்க்கெட்டிங் துறை போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள், உயர்வுகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வேலை மாற்றம் நடந்து வேலை போய் ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு கும்பராசிக்காரர்களுக்கு 90% நல்ல பலன்கள் தாங்க நடக்கும். ஜன்மச்சனி விலகிடுச்சு. 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இப்போது அருமையான அமைப்பில் இதை பார்க்க போகிறார். எதை பார்க்க போகிறார்? ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ஆகவே தொழில், வேலை மூலமாக, வியாபாரம் மூலமாக எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளக்கூடிய வருமானம் உள்ள நல்ல பயிற்சியாக அமைந்திருக்குதுங்க. இந்த ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி. 5ஆம் இடத்துல கொடுத்த அதிர்ஷ்டத்தை 6ஆம் இடத்துல கொடுக்க மாட்டார். ஆனாலும் பாருங்க, ஒன்று குரு ராசியை பார்க்கணும், இல்லைனா ராசிநாதனை பார்க்கணும். ராசியிலிருந்து பார்வையை விளக்கிய குரு பகவான் இப்போது ராசிநாதனை பார்க்க போகிறார். ஆகவே எந்த விதத்திலும் கஷ்டங்கள் கவலைகள் போன்ற எதுவுமே இல்லாத உண்மையிலே நல்லா இருக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லைங்க. ஜன்மச்சனியிலேயே கும்பராசிக்காரர்கள் எல்லாத்தையும் அப்படியே அனுபவிச்சிங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். படிப்படியாக முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு எதையாவது ஒன்று பண்ணித்தானே தருவார். ஆமாங்க, கடன் கொடுப்பாருங்க.